ஹீரோக்கு 33 வயசு ஆகியுமே கல்யாணம் ஆகாம இருக்கு. நிறைய பொண்ணு தேடி இருப்பாங்க. ஆனா இவருக்கு செட் ஆகல. அம்பிகாங்கிற பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கோம். சொந்தக்காரங்களோ ஹீரோக்கு வழுக்க மண்ட, அவருக்கு விக் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய குறை இருக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அம்பிகா கூட கல்யாணம் ஆக போறதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இப்ப ஃபேமிலியோட பொண்ணு வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. அம்பிகாக்கு ராதான்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததுமே அக்காக்கு ஏத்த மாப்பிள்ள தான் நினைக்கிறாங்க. ஹீரோக்கு அம்பிகா ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டாரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுமே அவங்க கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா அம்பிகாவை ஹீரோ கிட்ட தனியா பேசாம கூட தங்கச்சி கூட்டு போயிடுறாங்க. தங்கச்சியும் இவர்கிட்ட எக்கச்சக்கமான கேள்வி கேக்குறாங்க. 33 வயசு வரைக்குமே கல்யாணம் பண்ணாம ஏன் இருந்தீங்கன்னு. ஹீரோவால அம்பிகா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போயிடுது. இப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்செல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனா பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ஊர் மெக்கானிக்கும் இந்த ஓட்ட பஸ் எல்லாம் இப்ப ரெடி பண்ண முடியாது, டைம் ஆகும்னு சொல்றாங்க. இதனால மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களோ பொண்ணு வீட்லயே தங்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு. இப்ப இவங்கள பொண்ணு வீட்டுல பேசி ஒரு வழியா ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா போட்டோ ஷூட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஹீரோயின் ரொம்பவே தயங்குறாங்க. அம்பிகாவோட கண்ணு கலங்கி இருக்கிறத பாக்குற ஹீரோக்கு இந்த போட்டோ ஷூட்டை நிறுத்திடுறாரு. ஒருவேளை இவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு சந்தேகப்படுறாரு. இப்ப பஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க ஊருக்கு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் பஸ் ரிப்பேர் ஆயிடுது. இந்த டைம்ல தான் கொரோனா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால மொத்த குடும்பமும் இப்ப பொண்ணு வீட்லயே மாசக்கணக்குல தங்குற மாதிரி ஆயிடுது. அம்பிகாவோட போன் நம்பர் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோவோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அம்பிகாக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கிறதா நினைக்கிறாரு. அதனால இப்ப அவங்களை கிஸ் பண்ற மாதிரி போறாரு. ஆனா அவங்களும் கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. அம்பிகா கிட்ட இருந்து போன்ல மெசேஜ் வருது. ஆனா அவங்களும் விலக்கேத்திட்டு இருக்காங்க. அப்பதான் மெசேஜ் அனுப்புது அம்பிகா கிடையாது, அவங்க தங்கச்சி ராதான்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அவங்களோட போனை வாங்கி பார்த்தா இவ்வளவு நாள் அவங்க தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு பிடிச்ச கலர்ல அம்பிகா புடவை கட்டினதுலாம் கூட ராதாவோட வேலை தான். இப்ப ஹீரோவோ கோவப்பட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இப்ப கல்யாணத்தை முடிக்கலாம் ஃபேமிலில இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ கல்யாணம் இப்ப வேணான்னு சொல்லிடுறாரு.